ஆட்டுக்குட்டியான ராஜா, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை பூமியில் இருக்கிற சகல ஜாதி பாச கோத்திரம் எங்களை எல்லாரும் இருந்து ராஜா ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு இருவருமாய் எங்களை பிரித்து எங்களுக்கு ஜெயம்படுத்தீங்களே. ஆனா இப்படி அவர் ரத்தத்தால் இவர்கள் ஜெயம் பெற்ற பாதையை குறித்து சொல்லுகிறார். ஒரு தூதரை கேட்டதற்கு அங்க மறுத்தர் என்ன வருகிறது, இவர்கள் யார்? ஒரு மூப்பன் கேட்கிற, இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? அனுமதி உதிக்கிற வழியா? இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். அதனாலே நீங்க அந்த அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தா வாசிங்களே. 7:17 7:17 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இவங்க தாங்க வெளிப்படுது 21ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்கள் படியானவங்க. இந்த பாடுகளின் முடிவில தான் இந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்ற தகுதி அடைந்து பிதாவுக்குள் அவருடைய பிதாவுடைய மகிமை அணிந்து கொண்ட இது அப்போஸ்தலர் பேர் தெளிவா சொல்றாரு. 1 பேர் 5:10 வாஸ்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி சீர்படுத்துவார். வாசவாசியோ 1 பேர் 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பேதுரு கொண்டு என்ன சொல்றாருங்க, இயேசு கிறிஸ்து மகாராஜா மூலமாய் பிதாவுடைய மகிமை அணிந்து கொள்ளுகிற இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையினர் அவர்கள் கொஞ்ச கால பாட அனுப்பிச்சதாகணும். கொஞ்ச காலம். இதே அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாருங்க. நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் வாசி. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க 1 பேர் 5ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். சாரி 1 பேர் ஏறுங்க. 1 பேர் 1ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 6ஆம் வசனம் வாசிங்களேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுக்கு? 5ஆம் வசனத்துபடி நம்முடைய சுதந்திர பருவத்தில் இருக்கிறபடினாலே என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் துன்பப்பட எப்போ? இப்படி கொஞ்ச கால பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீங்க, துன்பப்படுகிறீங்க. இது அவசியம். இதன் வழியில தான் ஆட்டுக்குட்டியான நம் மணவாளன் இயேசு பிதாவுடைய சிங்காசனம் அமர்ந்து கொள்ள தகுதி பெற்றார். அவரோடு கூட அப்படி சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளின் வழியில தாங்க பல இடங்களை வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11, 12 இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11, 12 வாசிகளே. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை, இந்த பாடுகளுடைய காலத்தை அவர் குறித்து கருத்தாய் அதை ஆராய்ந்தார்கள். மகாராஜாவே பாடுகள் பட்ட வாழ்க்கையில் மகிமடைந்தார். மனவாட்டியானவனும்
பாடுகள் படவும், அதன் பலன்தான் மகிமை, அதன் பலன்தான் பரலோகத்தின் சுதந்திரத்துவத்தை அடைந்து கொண்ட அவருடைய சுதந்திரவாளிகள், ராஜ்யத்தின் புத்திரர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்கிறவர்கள், இந்த காலம் ஆரம்பிச்சு சாத்தான் பிள்ளைகளே, பாடுகள் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஆனால் பாடுகளின் பாதையில தான் நாம் மகிமையை அடைந்து கொள்ள வேண்டும் என நியமத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார்.